சிவபுராணம் தமிழில் ஞான சம்பந்தர், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் ஆகிய சிவனடியார்களால் பாடப்பட்ட சிவனைப் போற்றும் 12ஆம் திருமுறையின் பகுதியாகும். இது சிவபெருமான் மீது பக்தி, அனுதின ஆராதனை, இறைவன் பற்றிய அறிவு ஆகியவற்றை வெளிப்படுத்துகிறது. இதை சுருக்கமாக சில முக்கியமான புள்ளிகளை வழங்குகிறேன். 1. ஆதியர் புகழ்ச்சி. சிவபுராணம் சிவபெருமானின் முழுமை, கருணை, சக்தி ஆகியவற்றை துதிப்பதிலிருந்து தொடங்குகிறது. நமசிவாய வாசகமே வாழ்வுக்கு வழிகாட்டி. 2. சிவனை போற்றுதல். சிவபெருமான் அனைத்திற்கும் ஆதாரமாக கருதப்படுகிறார். அவர் படைப்பாளர், பேணுபவர், அழிப்பவர். எம்பெருமான் திருவடியை நினைவில் கொள்வதே முக்தி வழி. 3. உலக துயரங்கள். உலகில் மனிதனின் துயரங்களுக்கு சிவபெருமானின் திருவடி மட்டும் தீர்வாக உள்ளது. சிவனின் கருணை அனைத்துக்கும் தீர்வாகும். 4. பக்தி வழிபக்தி மார்க்கத்தில் சிவபுராணம் மக்களுக்கு வழிகாட்டியாக உள்ளது. அன்பும் சிவமும் இரண்டும் ஒருவனின் உள்ளத்தில் தோன்றும். சிவபுராணத்தை தினசரி பாக்தியுடன் கற்றுக்கொள்வதும் பாடுவதும் ஆன்மீக வளர்ச்சிக்கு உதவுகிறது. நீங்கள் குறிப்பிட்ட பகுதிகளை ஆழமாக ஆராய விரும்பினால் சொல்லுங்கள், விரிவாக விவரிக்கிறேன்.